கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். தேர்தலுக்காக இன்னைக்கு வந்து அவினாசி மாவட்ட தொகுதிக்கு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்காக நான் இங்க வந்து பிரச்சாரத்துக்காக வந்திருந்தேன். ரொம்ப அமோக வெற்றியில வந்து கண்டிப்பா வந்து அண்ணன் அவர்கள் வெற்றி பெறுவார். அவரோட உழைப்பு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. மத்திய இணை அமைச்சரா இருந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு தமிழராக இங்க வந்து மத்திய அமைச்சரா ஒரு மத்தியத்துல போய் உட்காந்துருக்காருன்னா அவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலயும் வந்து இப்போ வந்து சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து நின்று கண்டிப்பா ஜெயிப்பாரு. அவ்வளோ ஆதரவு மக்கள் மத்தியில அவ்வளோ ஆதரவு அவருக்கு கிடைச்சிருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சகோதர கட்சி பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்றதுதான். எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக போறாரு. இப்போ அவங்க நேற்று வந்து எடப்பாடியாரும் அவங்க தினகரனும் சேர்ந்து கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு அதிர்வுல இது பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து கேம்பெயின் பண்ணது. ஆமா, அது என்னன்னா இப்போ தளபதி படம் பார்த்திருக்கீங்கல்ல, அது வந்து எப்படி மம்முட்டி ரஜினி சாரோ அந்த மாதிரிதான் வந்து எடப்பாடியார் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக டெல்டா பகுதியா இருக்கட்டும், கொங்கு பகுதியா இருக்கட்டும், இல்ல சவுத்தா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி மக்கள் அப்படியே அந்த அடைய மோதுது அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். பெரிய வெற்றி வந்து கண்டிப்பா இருக்கும். ஐயாவோட பேச்சே வந்து பட்டைய கிளப்புறாரு, எல்லா இடத்துலயும் பட்டைய கிளப்புறாரு. அப்படி ஸ்பாட்ல வந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டா சொல்றாங்க. ஆனா எதிர்கட்சியா இருக்க நம்ம திமுக ஆளுங்கட்சி இப்ப வந்து ஒண்ணுமே செய்யல. ஆனா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, வெறும் கேலி கிண்டல் மட்டும் பண்ணி நம்ம வந்து வாக்குகளை பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கேலி கிண்டல்லாம் வாக்குகள் பெற முடியாது, அது அரசியலே கிடையாது. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அவங்களுக்கு. அதனால அவங்க வந்து போலியான வாக்குறுதிகள் மட்டுமே கொடுத்து மக்களை ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க. இந்த வாட்டி மக்கள் வந்து முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். தமிழக முதல்வர் அந்த எரிவாயு இதுல வந்து மத்திய அரசு இன்னும் ஒரு சரியான ஒரு ஏற்பாடு செய்யல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்பிஜி சிலிண்டர் டிமாண்டிங்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முறையான ஏற்பாட்டை செய்யல அப்படின்னு சொல்லி சிஎம் சொல்லியிருக்காங்க. அப்ப இவரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இவர் பொறுப்பு தானே அது. முதலமைச்சரா இருக்கும் போது நீங்க தான் பொறுப்பு. தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுமோ நீ யார்கிட்ட போய் வாங்கி கொடுக்கணும். அப்ப நீங்க வாங்கி கொடுக்காம இருந்தாச்சுன்னா அது முதல்வரோட கடமை. அப்ப என்னத்துக்கு நீங்க உங்களை எதுக்கு செலக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க? அது அந்த முதல்வர் பதவிக்கு நீங்க தகுதி இல்லாதவர்கள் தான் சொல்லுவேன் நான். அப்படியும் பார்த்து இன்னைக்கு வந்து எடப்பாடியார் அவர்கள் அற்புதமாக வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு போது இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து மானியம் தரேன்னு சொன்னாங்க. 100 ரூபாய் கொடுத்தாரா? கொடுக்கலையே. கேஸை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அவரு வந்து ஒரு திறமையான ஒரு முதல்வரா இருந்தா அது இந்நேரத்துக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து தீர்வு கொண்டு வந்திருப்பாரு. அந்த பிரச்சனைக்கு அவர் தீர்வு காண வருது. நீங்க எப்படி மோடிஜி மேல பழி போடுவீங்க? உங்களுக்கு தான் அந்த திறமை கிடையாது அப்படின்றத நான் சொல்லுவேன். அதே மாதிரி டிவிக்கில பார்த்தா ஒரு ஆதவ அர்ஜுன் வந்து ஜனநாயகன் படம் இப்போ லீக் ஆச்சு. அதுக்கு வந்து என்டிஏ கூட்டணியில வந்து அவங்க தான் அந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்ணி அது யாருமே நம்ப போறது இல்லை. ஆதவ அர்ஜுனா யாருக்கு வேலை செய்யறாங்கன்றது கிளீனா எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னு இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா வந்து ஜனநாயக படத்தை அவரே ரிலீஸ் பண்ணிருக்கலாம். அவங்க வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அதெல்லாம் வந்து இப்போ வந்து அந்த பழைய காலத்து அரசியல் யுகம் அதெல்லாம். அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா வந்து இதெல்லாம் பலிக்காது. அப்படின்னு இருக்கும்போது டெஃபினட்டா வந்து அந்த படத்தை பார்த்துதான் எல்லாரும் ஓட்டு போட போறாங்களோ அதுவும் கிடையாது. மக்களை போய் சந்திக்கணும், ஒரு தலைவர் மக்களை போய் சந்திக்கணும், அதை சந்திக்க மாட்டேங்கிறாரு. அப்படின் போது அவரை நோக்கி கூட்டம் வருது. ஆனா அந்த கூட்டம் வந்து அவரை சும்மா பாக்குறதுக்கு ஒரு பொம்மை பார்த்தாலும் எல்லாரும் கை தட்டுவாங்க. எந்த ஒரு ஆர்டிஸ்டா இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக கூட்டம் வந்திருக்கு, சிரஞ்சீவி சாருக்கு கூட்டம் வந்திருக்கு, எத்தனை பேருக்கு கூட்டம் வந்திருக்கு. அப்படின் போது அதெல்லாம் வாக்குகளா வந்து அது இதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களோட வேட்பாளர் பின்னாடி யாருமே வேட்பாளரே வந்து ஒழுங்கான வேட்பாளர் அவங்க போடல. அப்படின்னும் போது ஆதவ அர்ஜுன் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஜெயிக்கணும். அவர் ஜெயிச்சுக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசலாம். உடனே மத்திய அமைச்சர் பழி போடுறதா இருக்கட்டும், மோடிஜி மேல பழி போடுறது அதுல தப்பான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் நீ செஞ்சதை நீங்க திருட்டுத்தனம். அந்த படம் யார் கையில இருக்கு? யாரோட ப்ரொடியூசர்? அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பாங்களா?
அப்படி இருக்கும்போது கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்க தான் நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியுமே தவிர நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க மேல பழி போடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப தப்பான அரசியல், மலிவான அரசியல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறுத்தணும். விஜய் அவர்களும் வந்து அவரோட வேட்பாளர் பட்டியல் பார்த்தாச்சுன்னா ஏதோ டிஃப்ரெண்டா ஏதோ போட்டிருப்பாரு, எல்லாம் பயங்கரமா போட்டிருப்பாருன்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. வந்து எல்லாம் வந்து ஒரு மோசமான வேட்பாளர் தான் போட்டிருக்காங்க. அவங்களோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போ எந்த அரசியல் அவர் டிஃபரன்ஸ் கொண்டு வர போறாரு? அவர் சும்மா ஃபர்ஸ்ட் அரசியல் வந்தாருன்னா அவர் கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் அரசியலோட அனுபவம் இல்ல, அந்த விஷயங்கள் அவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆக போறது. அதே மாதிரி இந்த சம்மர் டைம்ல அவர் நிறைய பக்கம் பிரச்சாரத்துக்கு போறப்போறேன்ட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுறாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம தொண்டர்களுக்கு வீடு வீடா போகணும், எல்லாத்துக்கும் நம்ம அதாவது தொண்டர்கள்கிட்ட மட்டும் சொல்லிட்டு இருக்கதா ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. அது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இடத்துல போயிட்டு உதயநிதியும் எனக்கு உடம்பு சரியில்லை, என் தொகுதியில என்ன நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா அங்கதான் வந்து பிரச்சாரத்துல வந்து அது ஒரு எஸ்கேப் ரூட்டா வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உடம்பு சரியில்லை, நம்ம வந்து இது பண்ணி ஆனாலும் பிரச்சாரம் பண்றேன், என் தொகுதிக்கு போகல ஆனா நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மத்தவங்களோட வெற்றி தான் முக்கியம் அப்படின்ற சொல்றவரு. அப்படின்னு எல்லாருமே உடம்பு மேல பழி போட்டாச்சுன்னா இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவரோட பிரச்சாரம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வயசுலயும் அவர் வந்து எப்படி போய் எல்லா இடத்துலயும் பட்டைய கலப்புறாரு. உங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, அப்படின்னால உடனே உடம்பு சரியில்லை. விஜய் அவர்களுக்கும் சொல்றதுக்கு திட்டங்களோ ஏதோ ஒண்ணு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, அவருக்கு ரிப்போர்ட் கார்டே கிடையாது. அப்படின் போது உடனே உடம்பு சரியில்லைன்னு ரெண்டு பேருமே, உதயநிதியும் அதான் சொல்றாரு, விஜயும் அதான் சொல்றாரு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அரசியல் பண்றாங்க. ரெண்டுமே வந்து ஈஸியா வந்து சிஎம் போஸ்ட் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அதுக்கு உழைக்கணும், படிப்படியா உழைக்கணும். உழைக்காம உங்களுக்கு யாருமே வந்து சிஎம் போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் உதயநிதி அவர்கள் எல்லாம் யாரும் வந்து சிஎம்மா யாரும் ஏத்துக்க போறது இல்ல. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.